ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக போன கிரேட் இண்டியன் சேல என்னோட ரிலேட்டிவ்க்கு இந்த ப்ரெஸ்டீஜ் ஸ்வெச் 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் அனடைஸ்ட். ஆனால் வெளியில் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பாக்ஸில் தான் வந்துச்சு. அமேசான் பாக்ஸ்லாம் இப்போ கொடுக்குறதில்ல, ஓன் பாக்ஸில் தான் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாரண்டி கார்டு எல்லாமே இருந்துச்சு. பேக்கேஜ் முடிச்சுட்டு தூக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மல் குக்கர் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஹார்ட் அனடைஸ்டு. ஹார்ட் அனடைஸ்டுனா எப்படி இருக்கும்னா நல்லா கனமாக இருக்கும். நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த குக்கர் வந்து ஜஸ்ட் ஒரு அலுமினியமில் வந்து ஒரு பிளாக் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வெச்சுன்னு சொன்னாங்க. ஸ்வெச்சுன்னா அந்த லிட்டுக்குள்ளே தண்ணி அப்படியே நிற்கும்னு. பட் என்ன பார்க்கும்போது இது அந்த மாதிரிலாம் குவாலிட்டியாலாம் இல்லை. நம்ம நார்மலாக வாங்குகிற அலுமினிய குக்கரு கரெக்டாக தான் இருக்கும் போல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வெயிட்டாக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. ஹேண்டில்லாம் கூட லென்த்தாக இருந்துச்சு. ஆனால் 1600க்கு ஒர்த் இல்லை. நார்மல் ப்ரைஸ் வந்து 2000. அதே இது 3.5 லிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான் சாய்ஸில் இருக்கிற 2595க்கு கொடுக்குறாங்க. பட் அது ஒர்த்தாக இருக்கும் போல். இந்த குக்கர் வந்து ரொம்ப வேஸ்ட்டு, வாங்காதீங்க.